Hi friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனலில் ஒரு ஆக்சுவலாக ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேட்டில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இதில் லாஸ்ட் டேட் எப்போ, என்னைக்கு எக்ஸாம் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ இது. அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு பிளேஸ்மெண்ட்ல இருந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனில இருந்து ரெக்யூர்மெண்ட் இப்போ இம்மிடியட் ஜாயினர்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களில் யாராவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேட்ஸ் ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும். ஜோஹோ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th முடிச்சவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர்லேருந்து ஃபஸ்ட்டு பேட்ச் இப்போ தான் வந்து எடுத்திருப்பாங்க. அதில் நிறைய பேர் கிராஜுவேட் முடித்தவங்களாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதில் சில பேர் செலக்டும் ஆகிருப்பீங்க. ஸோ செலக்ட் ஆகலை அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களே சொல்லியிருந்தாங்க 3 months ஒன்ஸ் வந்து கிராஜுவேட்டுக்கான ஒரு ப்ரோக்ராம் வந்து வச்சுருக்கோம். அதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 இருக்கும். உங்களுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றது ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்றது தான் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு என்கிட்ட வந்து ஒரு 2-3 கம்பெனிஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒன்லி ஃபார் நீங்கள் டிப்ளமோ ஆட்டோமொபைலில் முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஇயில் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் பரவாயில்ல. ஸோ எனக்கு வந்து இன்னும் வேலைக்கு நான் போகல, இன்னும் நான் ஜாப் சர்ச்சில் தான் இருக்கேன், எனக்கு வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் கேண்டிடேட்டை எனக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி கேண்டிடேட் என்னோட நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். இன்னொன்று இப்போ ரீசெண்டாக எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை 11th 12th ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நான் வந்து பைத்தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னாலும் பைத்தானோ இல்லை வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸு, டேட்டா சயின்ஸு, மிஷின் லேர்னிங் வித் பைத்தான், ஏஐ வித் பைத்தான் இந்த மாதிரி கோர்சஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டியூஷன் அட் தென்காசியில் இருக்குது. ஸோ தென்காசி திருநெல்வேலி நியர் டு பிளேஸாக இருக்கிறவங்க உங்களுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு இல்லை நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் ஆனால் நான் கம்ப்யூட்டர் எதுவுமே வந்து லாங்குவேஜ் தெரியலை அப்படின்னாலும் நீங்கள் என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக எப்படி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆக்கணும் அப்படின்றது ஃபுல் ஃப்ளெஷ்டு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸுமே வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக ரெகுலர் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து நியர் டு பிளேஸில் உள்ளவங்க கற்றுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்ட் ட்ரைனிங்காக இருக்கும். C, C++, ஜாவா, பைத்தானோட பேசிக்ஸு, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான கோர்சஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் வித் பைத்தான், அப்புறம் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இங்கே இது எல்லாமே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு லேர்ன் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஒரு ப்ராஜெக்ட்டும் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு லேர்ன் பண்ணாமல் அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது யூ வில் லேர்ன் ஈஸியாக நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஈஸியாக ஜாபுக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பரை கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இப்போ ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கு அந்த லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து எடுத்துட்டாங்க ஜோஹோ ஸ்கூலில். இப்போ வந்து செகண்ட் பேட்ச்க்கு வந்து எடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட் பேட்சில் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க, நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நான் இன்னும் எனக்கு ரிசல்ட் வரல, நான் செலக்ட் ஆகலை அப்படின்லாம் சொல்லியிருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஜோஹோவில் அவங்களே சொல்லிட்டாங்க 3 months ஒன்ஸ் வந்து இந்த லிங்க் வந்து உங்களுக்கு வரும், நீங்கள் அப்ளை பண்ணி டெஸ்ட் எழுதணும் அப்படின்றது. இந்த வீடியோ பார்க்குறவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 14th March 2022 கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 16th March 2022. ஸோ அதனால் 14th March வந்து லாஸ்ட் டேட்டு. நம்ம வந்து இன்னும் லாஸ்ட் டேட் அப்போ அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உடனே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் லெவலுக்கு போகிறது என்ன அப்படின்றது ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு சர்க்கிளாக வாக் பண்ணி போகிற மாதிரி அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே,
இங்கே கொடுத்துருக்காங்க. ஜோகோ ஸ்கூலின் ஒரு புதிய பிரிவு தான் ஜோகோ ஸ்கூல் ஃபார் கிராஜுவேட்ஸு ஸ்டடீஸு. இது கல்லூரி படிப்பிற்கும் நவீன தொழில்நுட்ப அறிவு தேவைக்கும் இடையே உள்ள வெற்றிடத்தை நிரப்பி இளம் கல்லூரி பட்டதாரிகள் தங்கள் வெற்றி பாதையை தொடங்க உதவும் ஒரு அனுபவபூர்வமான பயிற்சி. ஆக்சுவலாக நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக உங்களை ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது. ஏன்னா எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன அப்படின்னா ஜோஹோக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஜோஹோக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. எல்லாருமே அதில் வந்து ஃபுல்ஃபில்லாக வேலை போக முடியாது. ஏன்னா வந்து ஜோஹோட இன்டர்வியூ ப்ரொசீஜரும் அப்படி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியாமலாம் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் ஜோஹோ நீங்கள் ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஃபார் கிராஜுவேட் ஸ்டடீஸில் நீங்கள் உங்களுக்கு எப்படி இன்டர்வியூவை கிளியர் பண்ணணும் அப்படின்றது வித் 10,000 உங்களுக்கு வந்து ஸ்டைஃபனோட உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்ற ரெக்யர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு வரலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா less than 24 years of age. You should have been born between May 1, 1998 and December 31, 2002 நீங்கள் பிறந்தவங்களா இருக்கணும். எஜுகேஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிகாம் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் எம்சிஏ, எம்எஸ்சி, ஐடி வித் ப்ரோக்ராமிங் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த இதில் பிகாம் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ என்கிட்டயுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் பிகாம் முடிச்சிட்டோம், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு அதர் டிபார்ட்மெண்ட் முடிச்சிட்டவங்களும் வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்குறவங்க ஸோ இந்த மாதிரி ஜோஹோவில் வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் கேட்குறாங்க, எனக்கு வந்து நாலேஜ் இல்லை, நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு சீக்கிரமாக நீங்கள் வந்து உள்ளே இங்கே அட்டன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்னோட நம்பருக்கு, ஏன்னா நான் வந்து டூ மந்த்ஸில் இல்லை 1 மந்த்தில் நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக்காக வந்து உங்களுக்கு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் கோர்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருக்கோம். who have passed out between 2018 and 2021 பேட்ச் தான் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். 2018 முடிச்சவங்கலேருந்து 2021 பேட்ச் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். என்னெல்லாம் ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, should have a laptop, desktop with a web camera கண்டிப்பாக இருக்கணும், அண்ட் அன்இன்டரப்டட் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கம்பல்சரி வேணும். ஏன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் நீங்கள், ஏன்னா அவங்க வந்து அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஏதாவது கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணவே முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ் பார்க்கலாம். கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. ஜெண்டரில் மெயில், ஃபீமேல், அதர்ஸ், ப்ரிஃபர் நாட் டு சே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி கொடுங்க. இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக கொடுங்க, ஏன்னா அதில் தான் உங்களுக்கு இமெயிலில் தான் உங்களுக்கு மெசேஜஸ் எப்போ டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது என்ற டீட்டெயிலெலாம் உங்களுக்கு வரும். மொபைல் நம்பர், அட்ரஸ் கொடுத்துட்டு ஸ்டேட் வந்து எந்த ஸ்டேட்டுன்னு கொடுத்துக்கோங்க. என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றதுல அவங்க எல்லா டிகிரியுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஜோஹோ பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, எனி டிகிரி அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு தேவை நாலேஜ் கம்பல்சரி வேணும், அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ரோக்ராமிங் நாலேஜில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. நீங்கள் அதர் கேட்டகரியாக அதர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க, அதர் கிராஜுவேட் இருக்கீங்க அப்படின்னா அதர் கொடுத்துட்டு அதில் என்ன டிகிரின்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். காலேஜ் நேம் கொடுங்க. எந்த லெவலுக்கு நீங்கள் வந்து ப்ரொஃபிஷியன்சி லெவல் இன் ப்ரோக்ராமிங் கேட்டிருக்காங்க, பேடா, ஓகேவா, குட்டா, கிரேட்டா அப்படின்றத நீங்கள் கொடுங்க. ஓகேவா. சூஸ் ப்ரிஃபரட் லொக்கேஷன் ஃபார் ட்ரைனிங், எந்த லொக்கேஷனுக்கு உங்களுக்கு வேணும், ஆத்தூர், சென்னை, கோயம்புத்தூர், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களோ, தென்காசியில் உள்ளவங்க தென்காசி, திருநெல்வேலி, அதாவது உங்களோட நியர் டு பிளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கில் செட்டில் C++, ஜாவா, பைத்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பைத்தான் எல்லா இடத்துலையுமே ட்ரெமாண்டஸாக வந்து கேட்டுட்ருக்காங்க ரெக்யர்மெண்ட்டில். ஏன்னா பைத்தான் பற்றி இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் நாம எப்படி என்னென்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் தனியாக ஃப்ரண்ட் அண்ட் எடுக்கிறோம். ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட், நோட் ஜேஎஸ் இந்த மாதிரி நீங்கள் கோர்சஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ப்ரௌஸ் உங்களோட ரெஸ்யூமை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் ரெஸ்யூம் வந்து கண்டிப்பாக நல்லா உங்களோடது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக உங்களோட ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பார்த்தோன்னே ஓகே இவங்க என்ன முடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஸோ சப்மிட் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப நல்ல இம்பார்ட்டண்டான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும்,
நான் வந்து நினைக்கிறவங்க திருநெல்வேலி தென்காசி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நான் சொன்னதை மறந்துடாதீங்க. மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க, பிஇ இல்லை டிப்ளமோ இருக்கீங்க அப்படின்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூமை சென்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். பாய், டேக் கேர். வில் see you on next video.